வணக்கம். சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மினி செட்டு கூட தாங்க பார்க்குறோம். நம்ம 2 ரோலு 1.5 ரோலு 1 ரோலு இந்த ஒரு ரோலுக்கு வந்து அந்த அலுமினியம் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் வாங்கி ஃபிட் பண்ண சொல்லியிருந்ததுனால நான் இதுக்கு வந்து கைப்பிடி போடாமல் வச்சுருக்கேன். இந்த 3 குடைகளோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ரோலுக்கு வந்து நான் வந்து பேஸ் வந்து 18 வச்சுருக்கேன். 18 வச்சு லென்த்து 18 வச்சு பேஸ் வந்து 9 போட்டிருக்கேன். 9 போட்டு இதுக்கு அந்த அலுமினியம் ஹேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் செட் பண்ணி மேலே வந்து நம்ம இது மாதிரி அந்த ஒயரை வச்சு பின்னணும். அது மாதிரி பின்னி வந்து கைப்பிடி போடணுங்க. இது அடுத்து வந்து 1.5 கட்டு கூட. இந்த 1.5 கட்டு கூட வந்து இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா 5.5 அடியில் 21 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 9ல் நான் வந்து ஒரு 4 பாக்ஸ் வர்றாப்புல நடுவில் மட்டும் ஒரு சாண்டல் வர்றாப்புல வந்து நான் பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் போடணும்னு மேக் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. நான் நிறையா வந்து ஒவ்வொரு குடிங்களும் ஒவ்வொரு டிசைனில் மேக் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதெல்லாம் எந்த மாதிரி டிசைன்லலாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரன்னிங் ஒயர் வந்து 2 டிவைட் ஆகிற மாதிரி மேலே ஃபுல்லாகவே வந்து சாண்டல்லையும் கீழே ஃபுல்லாகவே வந்து ப்ளூலையும் வர்றாப்புல வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து டாட் மாடல் தான் கைப்பிடி போட்டிருக்கேன். கைப்பிடிக்கு 1.5 கட்டுக்கு வந்து நான் கைப்பிடிக்கு மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோது எடுத்துக்கேன்னா 3 அடியும், அதாவது 3 அடியும் 10 சென்டிமீட்டரும் எடுத்துப்பேன். உள் ஒயர் வந்து 3 அடி 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு அவுட்டர் ஒயர் வந்து 2.25 மடங்கு வந்து அளந்துக்குவேங்க. பேஸ் வந்து 9 தான் போட்டிருக்கேன். ஹைட் வந்து 20 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். அடுத்து வந்து 2 ரோல் கூட. இந்த 2 ரோல் கூட வந்து லெமன் எல்லோ இருக்கு இல்லையா, அந்த லெமன் எல்லோவும் ஸ்கை ப்ளூவும் யூஸ் பண்ணி இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 கட்டு கூட. 2 கட்டு கூடையோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா 6 அடியில் 24 ஒயர் பேஸ் வந்து 10 வச்சுருக்கேங்க. இதுக்கு அதாவது ஒரு கட்டுக்கு வந்து 9 பேஸ் வச்சுருக்கேன். 1.5 கட்டுக்கு 9 தான் பேஸ் வச்சுருக்கேன். 2 கட்டுக்கு வந்து 10 வந்து ஸ்பேஸ் வச்சு போட்டிருக்கேன். அவங்க வந்து ஒரு ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அகலமாக வேணும்னு. நான் அது மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து 23 போட்டு ஒன்று வந்து மடக்கி விட்டுருக்கேன். இது வந்து செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன். 4 ஸ்கை ப்ளூ வர்றாப்புல, 6 எல்லோ வர்றாப்புல, 4 ஸ்கை ப்ளூ வர்றாப்புல, அந்த மாதிரி செக்குடு பேட்டர்னில் போட்டிருக்கேன். சைடு வந்து என்ன ஆகும்னா பேஸ் வந்து ஒரு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக எல்லோ கீழே ஃபுல்லாக ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் இந்த மாடல்லே வந்து 5க்கு 5 செக்குடு பேட்டர்னில் எல்லாம் போட்டிருக்கேங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்னென்ன கலர் காம்பினேஷன்லாம் கூடைக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. கைப்பிடி வந்து பிளைனாக 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். கைப்பிடி எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பிளைன் கலராகவே நான் கொடுத்துருக்கேன். ஸ்கை ப்ளூலேயே உள்ளார ஒயர்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். கூடை பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் இந்த கூடை எல்லாமே வந்து கொரியர் பண்ணும் பொழுது வந்து கீழே வந்து சில்வர் குமிழ் அட்டாச் பண்ணிடுவோம். கைப்பிடிக்கெல்லாம் வந்து நான் அந்த எல்லோ கலர் வந்து தெரியணுங்கிறதுனால நான் கட்டியிருக்கேன். கைப்பிடி வந்து ஒரு சைடு நம்ம சொருகி விடும் பொழுது இன்னொரு பக்கத்து என்ன பண்ணணும்னா ஒரு அடியில் ஒயர் எடுத்து 2ஐயும் வந்து கட்டி விட்டுக்கணும். கட்டி விட்டு இப்படி தான் கூடை மேக் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூடைங்களெல்லாம் பாருங்கள். இது மாதிரி கூடைங்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.